வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ரயில்வே சம்மந்தப்பட்ட அனைத்து விதமான தகவலையும் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ரயில்வேலேருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாம்ஸும் இல்லாமல் தேர்வு இல்லாமல் உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு 10th to டிகிரி வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. கிளர்க்கு இது மாதிரியான பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி 20,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் 20/10/2023. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அதாவது ஆஃப்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து இருக்குது. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். என்னென்ன போஸ்டிங் கொடுத்துருக்காங்க, எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். அப்படின்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரயில் கோச் ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து கொடுத்துருக்கக்கூடிய அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் டேட்டை பொறுத்த வரைக்கும் 20/9/2023 இந்த டேட் வரைக்கும் வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும். இதில் பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். தென் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 20/11/2023 இந்த டேட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்பீடு போஸ்ட் அல்லது ரெஜிஸ்டர்டு போஸ்ட் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதில் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான டிசிப்ளின்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. தென் உங்களுக்கான எஜுகேஷனும் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. ஸோ இந்த டெக்னீஷியன் 3 அப்படிங்கிற கேட்டகரிக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஜூனியர் கிளர்க் கம் டைப்பிஸ்ட், அதாவது ஜூனியர் கிளர்க் மட்டும் இல்லாமல் டைப்பிஸ்ட் இதுக்கும் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 10th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே வந்து போதும். அல்லது நீங்கள் ஐடிஐ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து எலிஜிபிள் தான். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதில் உங்களுக்கான அப்ரென்டிஸ்ஷிப் ட்ரைனிங் என்ன அப்படிங்கிறது எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான பே மேட்ரிக்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் ஸ்போர்ட்ஸ் நார்ம்ஸ் படி என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து இது வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பேஸ்கெட் பாலு, அதேமாதிரி ஹாக்கி, அதேமாதிரி ஹாக்கியில் உமன் தனியாக, மென் தனியாக, ரிஸ்லிங் மென். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கான நார்ம்ஸ் வந்து என்ன அப்படிங்கிறத வந்து தனித்தனியாக வந்து இவங்க செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் இதற்கான எலிஜிபிலிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர், யூத் அல்லது சீனியர் கேட்டகரியில் வந்து வேர்ல்டு கப்பு அல்லது வந்து சாம்பியன்ஷிப்பு, ஏஷியன் கேம்ஸு, ஸோ அதே மாதிரி யூத் ஒலிம்பிக்ஸு, ஸோ இது மாதிரி தனித்தனியாக வந்து கேட்டகரி வைஸ் வந்து ஜூனியர் தனியாக, சீனியர் தனியாக, இதே மாதிரி 3rd பொசிஷன் இது மாதிரி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் வைஸு, ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் எதில் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்னென்ன கேம்ஸில் நீங்கள் வந்து எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார்மேட்டு, உங்களுடைய இன்கம் சர்டிஃபிகேட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. தென் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஆல்ரெடி இதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லாமே. நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா indianrailways.gov.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். தென் அப்ளை பண்ணுறதும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவுக்கு தான் அப்ளை பண்ணுறீங்க. நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அட்ரஸ் வந்து இது தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் த ஆஃபீஸ் ஆஃப் த ஜென்ரல் மேனேஜர், அதே மாதிரி ரெக்ரூட்மெண்ட் செல், ரயில் கோச் ஃபேக்ட்ரி, காப்புத்தலா, ஸோ 144602. ஸோ இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதிலே வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் லாஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கொடுத்துருக்கூடிய இந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும். இதில் வந்து நீங்கள் ரைட் சைடில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதே மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய டிசிப்ளின் என்ன, அதே மாதிரி கேம்ஸ் என்ன, உங்களுடைய கேட்டகரி என்னது, நேம் என்னது, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு, அதேமாதிரி இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னது, ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட் என்ன, ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி இவங்க கொடுத்துருக்கூடிய அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இதையும் வந்து செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ், அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க, அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க, அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க, அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க, அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது. இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து 30,000 வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும், அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது. வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க. ஸோ இந்த வேலை என்ன வேலை, எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன். மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க. அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க, அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க, ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.